அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் 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 தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே சுடர்வொளியாலே மீண்டும் பிறவா வரம் தருவாய் இறைவா மீண்டும் பிறவா வரம் தருவாய் இறைவா ஆண்டவன் 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 தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே அனுபவமே நித்தம் பணிவார்வை அடியார் வேண்டும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டும் அனுபவமே ஆண்டவன் 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 தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே வணக்கம் பேரன்புமிக்க பெரியோர்களே மதிப்புக்கு மரியாதைக்கு மரிய தாய்மார்களே நண்பர்களே நாடகக்கலை ரசிக பெருமக்களே காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்பும் மண்ணை பொண்டாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே தென்னகத்தில் நாடக கலைக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே படித்து பட்டம் பெற்ற பண்புள்ள தோழர்களே பாவலர்களே நாவலர்களே வணிகக்குல பெருமக்களே உங்கள் அத்தனைவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய நாடக அமைப்பாளர் ராஜ நடிகர் அன்பிற்கு பாசத்திற்கும் உரிய அருமையன்னார் ரங்கமலை புதுப்பட்டியை சேர்ந்த பழனிசாமி அவர்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த நார்த்தாமலை மகமாய் என்று சொல்லப்பட்டு இந்த நாடகத்திலே அகத்திய மகாமணிவராக நடிக்கக்கூடிய என்னுடைய முடிசாய்ந்த வணக்கத்தை கரங்கோப்பி வணங்கி ஆண்கள் கருப்பசாமியை கண்டுகளித்தால் நம்முடைய கருமம் அத்தனை வெளிவிடும் ஐதீகம் பெண்கள் மகமாயை கண்டுகளித்தால் மஞ்சள் குங்குமம் நீடிக்கும் என்பது ஐதீகம் ஆகையினால் தெய்வ நம்பிக்கையோடு காலை கதிர்வன் முதிக்கும் வரை எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்து உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் மிக மிக தேவை என கேட்டுக்கொண்டு இந்த அகத்திய மகாமணிவராகிய எம்முடைய கதாபாத்திரத்தை துவங்குகிறேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 பல வணக்கம் நடந்தாய் வாலி காவேரி நடந்தாய் வாலி காவேரி நடந்தாய் வாலி காவேரி நாடுக்கு மேசலிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடுக்கு மேசலிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடுக்கு மேசலிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாலி காவேரி அலங்கரித்தாய்
வாழி காவேரி நாடகமே செழிக்க மயலாம் சிறக்க நாடகமே செழிக்க மயலாம் சிறக்க நடந்தாய் வாலி காவேரி நடந்தாய் வாலி காவேரி நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாலி காவேரி உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ்நாட்டில் செல்ல பெண்ணாக பெண்ணாக நாட்டில் உயர்ந்த தமிழ் நாட்டில் ஒரு பெண்ணாக உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ்நாட்டில் செல்ல பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக உலகரெல்லாம் பாராட்டும் பொன்னாக இந்த புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக அன்பு பொங்கி வரு காவேரியே வாலியமே அன்பு பொங்கி வரு காவேரியே வாலியமே நடந்தால் வாழி காவேரி நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாலி காவேரிக்கு. ஆனால் இந்த அகத்திய மகாமுனிவர் என்று சொல்லப்பட்டான் எங்கு பிறந்தவன், யாருக்கு மகனாக பிறந்தவன், எதற்காக இந்த பூலோகத்திலே அவதாரம் எடுத்தவன் என்பதை எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாகிய என்னுடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கு வட கைலங்கிரியிலே திருமணம் நடைபெற்றது. அந்த நேரத்திலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுருளி 33 தேவர்கள் 48 ரிஷிமார்கள் நாட்டு மக்கள் அத்தனைவர்களும் வடதிசையில ஒன்றாக கூடியிருக்க தென் திசையோ மேல் நோக்கி சென்றுவிடும், வடதிசையோ தாழ்ந்து சென்றுவிடும். என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தை சமநிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என் தந்தையாகிய சிவபெருமான் யோசித்துக் கொண்டிருக்க அந்த யோசனையிலிருந்து பிறந்து வந்தான் இந்த அகத்திய மகாமுனிவர் என்று சொல்லப்பட்டான். அப்படி பிறந்து என் தந்தையாகிய சிவபெருமானுடைய பாதங்களை தொட்டு வணங்கி, ஐயனே எதற்காக என்னை படைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, வடதிசையிலே நாட்டு மக்கள் அத்தனைவர்களும் ஒன்றாக கூடியிருக்க தென் திசையோ மேல் நோக்கி சென்றுவிடும், இந்த உலகத்தை சமநிலைப்படுத்த வேண்டும், அதற்காக உன்னை படைத்தேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் தெரிவித்தேன், ஐயனே நாட்டு மக்கள் அத்தனைவர்களும் தங்களுடைய திருமண காட்சியை கண்டால் நான் மட்டும் எப்படி பார்ப்பது என்று கேட்ட பொழுது, அப்பொழுது என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் வரம் கொடுத்தார். எப்படி என்றால், தென்திசை சென்று திருமண காரியம் முடியும் வரை இந்த உலகத்தை சமநிலைப்படுத்திவிட்டு அங்கிருந்து வண்ணமாக உற்று பார்த்தால் என்னுடைய திருமண காட்சியாகப்பட்டது உன்னுடைய கண்களுக்கு தென்படும் என்ற வரத்தை கொடுத்தார் தந்தையாக சிவபெருமான். தந்தை இடத்திலே வரத்தை பெற்றுக்கொண்டு ஓம் நமச்சிவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு இந்த உலகத்தை சமநிலைப்படுத்த வேண்டும், நாட்டு மக்களை காக்க வேண்டுவதற்காக புறப்பட்ட தென்திசை நோக்கினார். எப்படி என்றால், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உலக தாய் நில வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உலக தாய் நில வேண்டும். இமயம் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் மலர்ந்திடவே, இமயம் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் மலர்ந்திடவே, சமயம் யாவும் தலைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். என் தந்தையாகிய சிவபெருமானை நினைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தே தென்திசை நோக்கி. அப்பொழுது விந்தியன் என்று சொல்லப்பட்ட மலையாகப்பட்டது என்னை தென்திசை செல்லாமல் இந்த மண்ணுக்கு மின்னுக்கு தலை தோங்கி இருக்க அந்த மலைக்கு ஒரு சாபத்தை கொடுத்தேன். என்னவென்றால், நான் தென்திசை சென்று வடதிசை வரும் வரையில் நீயோ இந்த மண்ணோடு மண்ணாக இருக்க வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்துவிட்டு சென்றேன். அதன் பிறகு மீண்டும் செல்கின்ற வழியிலே
பொன்னி என்று சொல்லப்பட்ட ஆறாகப்பட்டது தலைக்கணத்தால் ஆடிக்கொண்டிருக்க என்னுடைய கமலத்தில் அடைத்து வைத்தேன். அப்பொழுது என் அண்ணராகிய விநாயக பெருமானோ காக்கையின் வடிவம் எடுத்து கமலத்தை சாய்த்துவிட்டு காவிரி என்ற பெயர் நாமத்தை சுட்டி மீண்டும் புறப்பட்டு தென்திசை அங்கு சென்று திருமண காரியம் முடியும் வரை இந்த உலகத்தை சமநிலைப்படுத்திவிட்டு அங்கிருந்து வண்ணமாக உற்று பார்த்தேன் இந்த பூலோகத்தை. அப்படி பூலோகத்தை பார்க்கிற தருவாயிலே தென்திசை நார்த்தாமலை எல்லை கூப்பாச்சி பள்ளம் கோபுல கற்றால படத்திலே மகிஷாசூரன் என்று சொல்லப்பட்ட கொடி அரக்கன். அந்த அரக்கனோ என் தந்தையாகிய சிவபெருமானை நோக்கி கடந்தவம் புரிந்து இரவும் பகலும் நீராலும் நெருப்பாலும் எப்பொருளாலும் தனக்கு சாவு வரக்கூடாது என்ற சாகா வரம் கேட்டான். அவனுடைய வரத்தை ஏற்று என் தந்தையாகிய சிவபெருமான் அந்த மகிஷ அரக்கனுக்கு சாகா வரத்தை கொடுத்துவிட அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்து வருகிறான்? அந்த நார்த்தமலை எல்லையிலே தெய்வ ஆலயத்தை இடித்து வருகிறான். ஆண்களை அழித்து வருகிறான். பெண்களுடைய கற்பை சூறையாடி வருகிறான். அன்னவனை இப்படியே விட்டுவிட்டால் மும்மூர்த்திகளால் படைக்கப்பட்ட மனித குலத்தையே அழித்து விடுவான். அது மட்டுமல்ல, இந்த பூலோகத்திலே தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாது. ஆகையினால் சாகா வரம் பெற்ற அந்த அரக்கனை அழிக்க வேண்டுமானால் அவனுக்கு வரம் கொடுத்த என் தந்தையை நோக்கி தவம் புரிந்து தந்தையினுடைய அருள் காட்சியை கண்டு மகிஷ அரக்கனை அழித்து இந்த பூலோகத்திலே தெய்வ சக்தியை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக என் தந்தையாகிய சிவபெருமானை நோக்கி நான் தவம் புரிய வேண்டும். ஓம் நமச்சிவாய நமக, சிவாய நமக, சம்போ மகாதேவா. ஐயனே மெய்யனே, எங்கிருந்தாலும் இந்த அகத்திய மகாமுனிவருக்கு அருள் தர வேண்டும், அந்த சூரனை அழிக்க வேண்டும் என்று உன்னை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த படுத்திருக்கவங்களே எந்திரிச்சுக்காருங்க. இப்பொழுது சிவபெருமானும் சக்தியும் அருள் தருகின்ற நேரத்திலே யாருமே தூங்கக்கூடாது. சிவனை கண்டால் அருள் வந்துவிடும். அப்படி அருள் வந்து விட்டால் ஆடி வர்றவங்க படுத்திருக்கவங்கள மிதிச்சிடுவாங்க. சின்ன குழந்தைகளாக இருந்தால் எடுத்து மடியில் வச்சுக்கோங்க. ஆண்கள் பெண்கள் பக்கத்தில் இருக்கவங்கள அப்படி அப்படியே எழுப்பிடுங்க. சாமி அழைக்க போகிறோம், யாருமே தூங்கக்கூடாது. ஓம் நம சிவாய நமக, சிவாய நமக, சம்போ மகாதேவா. அருள் தர வேண்டும் கையிலங்கிரி ஆண்டவனே. ஓம் நம சிவாய நமக. சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே இறைவா. சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே இறைவா. கண்ணை திறந்து வைத்தே கரும்பொருளே கோவில், கதவை திறந்து வைத்தே திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கரும்பொருளே கோயில், கதவை திறந்து வைத்த திருமருளே. கண்ணை திறந்து வைத்த கரும்பொருளே கோயில், கதவை திறந்து வைத்த திருமருளே. வெண்ணை நல்லூர் முறையும் அருள் கடலே, வெண்ணை நல்லூர் உரையும் அருள் கடலே. எந்தனையும் காத்தருள்வாய் திருவருளே இறைவா. சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே. பத்தி பேருக்கு உந்தல் மூன் முருகே, உந்தல் பரவசத்தில் எந்தல் உள்ள முருகே. பத்தி பெருக்கி உங்கள் உள்முருகே, அங்கே பரமசத்தில் உள்ள உயிருருகே. சக்தியெல்லாம் திரண்டு சிவபெருகே, சக்தியெல்லாம் திரண்டு சிவபெருகே. சந்ததியை காத்தருளும் அருள் பெருக இறைவா. சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே இறைவா. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஹரிஹர சிவனே அருணாசலனே அண்ணாமலையே போற்றி, சிவ சிவ சிவனே
நமச்சிவாயே சிவமோ நமச்சிவாயே ஹரிஓ நம சிவாயோ சிவமோ நம சிவாயோ நமச்சிவாயே நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே 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 ஓம் நமச்சிவாயே ஹரி ஓம் நமச்சிவாயே நமகே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி கிரேதா திரேதா துகாபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நம்மை நாடி நம்ம மைந்தர் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அதுபடி யார் நம்ம அறிய வேண்டும். புறப்படும் போல உலகத்திற்கு மகனே அகத்தியா தந்தையே எம்மை நாடி கடுத்தவம் செய்து யாது காரணம்? ஐயரே, தங்களை நோக்கி எதற்காக கடுத்தவம் புரிந்தேன் என்று சொன்னால், தங்களுடைய திருமண நாள் அன்று நாட்டு மக்கள் அத்தனை பேர்கள் வடதிசையிலே ஒன்றாக கூடியிருக்க தென் திசையோ மேல் நோக்கி சென்றுவிடும். இந்த உலகத்தை சமநிலை படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னை படைத்து அனுப்பி வைத்தீர்கள் தென் திசையை நோக்கி. உண்மை. தாங்கள் சொன்ன பிரகாரம் புறப்பட்டு சென்று இந்த உலகத்தை சமநிலை படுத்திவிட்டு அங்கிருந்து வண்டமாக உற்று பார்த்தேன் இந்த பூலோகத்தை. அப்படி இந்த பூலோகத்தை பார்க்கிற தருவாயிலே தென் திசை நார்த்தாமலை எல்லை கூப்பாச்சி பள்ளம் கோபுல கற்றால படத்திலே மகிஷாசூரன் என்று சொல்லப்பட்ட கொடிய அரக்கன் தங்கள் நோக்கி தவம் புரிந்து இரவாலும் பகலாலும் நீராலும் நெருப்பாலும் எப்பொருளாலும் தனக்கு சாவு வரக்கூடாது என்று சாகா வரம் கேட்க அவனுடைய வரத்தை ஏற்று நீங்களும் சாகா வரத்தை கொடுத்துவிட அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நார்த்தாமலை எல்லையிலே அந்த மகிஷாரக்கன் என்ன செய்து வருகிறான்? ஆண்களை அழித்து வருகிறான், ஆலயத்தை இடித்து வருகிறான், பெண்களுடைய கற்பை சூறையாடி வருகிறான். அன்னபடி இப்படியே விட்டுவிட்டால் மும்மூர்த்திகளால் படைக்கப்பட்ட மனித குலத்தையே அழித்து விடுவான். ஆகையினால் மகிஷ அரக்கனை அழிக்க வேண்டும். இந்த பூலோகத்திலே தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த சூரனை அழிப்பதற்காக தாயும் தந்தையுமாகிய தங்களை நோக்கி கடந்தவும் புரிந்து தங்களுடைய அருள் காட்சியை கண்டிருக்கின்றேன். ஐயனே மகனே அகத்தியா, அவனை அழிப்பதற்கு நான் அண்ணனுக்கு உபாயம் தெரிவிக்கின்றேன். சக்தி கிரேதா திரேதா துகாபுரி கலியுகம் என்று சொல்லப்பட்ட யுகங்கள் 4. இந்த 4 யுகத்திலும் 3 யுகம் அடைந்து 4வது யுகம் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலியுகத்திலே ஈயர்ம முதல் 84 ஜீவராசிகளுக்கும் நான் படி அளந்து விட்டு தெய்வலோகத்தை விட்டு பூலோக சுத்தி பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தென்முகத்தில் கவர்ச்சிமை நார்த்தமலை எல்லை கூத்தாச்சி பள்ளம் கோபுரத்தில் வடப்பட சொல்லக்கூடிய இடத்திலே மகேசாசூரனாகப்பட்டவன் பொறுமை வாழ்ந்து வருகிறான். அண்ணவனோ அன்று ஒரு நாள் என்னை நாடு கட்டுத்தபம் செய்து கொண்டிருந்தான். அன்று தப்பித்து தோன்றி அடே அரக்கனே, எதற்காக என்னை நாடு கட்டுத்தபம் செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டேன். அதற்கு அண்ணன் தெரிவித்தான், சுவாமி எனக்கோ சாகாத வர வேண்டும் என்று கேட்டான். அதற்கோ நான் தெரிவித்தேன், அரக்கனே பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கக்கூடும் என்றேன். அதற்கு அண்ணன் தெரிவித்தான், இறப்பண்டு வந்தால் வயதான முதலாட்டியர்களுக்கு ஒரே கருவிலே 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 ஊர் எல்லையில் குண்டு கொண்டு வாழ்ந்து வந்து ஒரே சக்தியாகி மகமாயாக காட்சியளித்து அந்த சூரனை வதம் செய்ய வேண்டும் என்கிற வருத்தம் பெற்று விட்டான் சக்தி. அப்படியா சுவாமி? அன்று வாங்கிய வரத்து வைத்துக் கொண்டு அன்று முதல் இன்று வரை ஆண்களை கண்டால் அடித்து துன்புறுத்துவதும் ஆலயங்கள் இடிப்பதும் பெண்கள் கருப்பை சூறையாட வண்ணமாக வந்து வருகிறான். நம்மை அழிக்க வேண்டும் என்றால் ஒன்னால் மட்டும்தான் முடியும். நீ 107 பிறப்பு முடித்து விட்டு 108வது பிறப்பாக பூலோகத்தில் நீ மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் சக்தி. சுவாமி, அன்னவனை நான் அழிக்க வேண்டும் என்றால் எங்கு யாருக்கு குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. இதை கூறுகிறேன். தென்பகுதி அழக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் 20 தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை. ஆண்டவர் குடும்பத்தில் நீ சென்று ஒரே கருவிலே 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 ஊர் எல்லையில் குட்டி கொண்டு வந்து ஒரே சக்தியாகி மகமாயாக காட்சியளித்து அதை சூர்ண வதம் செய்துவிட்டு மீண்டும் தேவில வந்து சேர வேண்டும் சக்தி. சுவாமி, எந்தெந்த எல்லைகளில் குடியமர வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. இதை கூறுகிறேன். முதல் பிறப்பாக நார்த்தாமலை எல்லையிலே நார்த்தாமலை மொத்த மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 2வது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் மொத்த மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 3வது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே கொன்னையூர் மொத்த மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 4வது பிறப்பாக எழுதல்பட்டு எல்லையிலே எழுதல்பட்டு மொத்த மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 5வது பிறப்பாக வைத்தூர் எல்லையிலே வைத்தூர் மொத்த மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 6வது பிறப்பாக கண்ணபுரத்திலே கருமாரியாக காட்சியளிக்க வேண்டும். 7வது பிறப்பாக சாஞ்சால் சமயபுரத்து மொத்த மாரியாக காட்சியளிக்க வேண்டும் சக்தி.
சக்தி சுவாமி 7 பிறப்புகளும் எடுத்து விட்டு அந்த சூர வதம் செய்து விட்டு மீண்டும் தெய்வலோகம் வந்து சேர வேண்டும். சுவாமி சக்தி இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பூலோகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, தெய்வ பக்தி இல்லை என்று தாங்களே கூறுகிறீர்கள். உண்மை. அப்படி இருக்க பூலோகத்தில் நான் மானிட அவதாரம் எடுத்து சென்று அந்த மகிஷாசுர அரக்கன் என்பவனை அழித்து வதம் செய்ய வேண்டும் என்றால் பூலோகத்தில் தெய்வ பக்தி உள்ளதா இல்லையா என்ற சந்தேகத்தை எனக்கு நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் சுவாமி. இங்க இருக்கக்கூடிய 7 கிரகத்துக்கு மறுசித்து அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். ஆம் சுவாமி. இங்க கூட இருக்கின்ற கூட்டத்திலே அருள் சத்திய காண வேண்டும் என்றால் மைந்தர் சிவகணங்களை அழைக்க வேண்டும். மைந்தர் சிவகணங்களை ஓட்டி வாருங்கள். மகனே அகத்தியா, ஐயரே, இன்னும் இந்த பூலோகத்தை சுற்றி பார்த்து வந்து எங்க அநியாய அக்கிரமம் நடக்கின்றதோ அனைத்தும் பார்த்து வந்து இடம் தெரிவிக்க வேண்டும். அகத்தியா, சூரனை அழிக்க வேண்டும் என்று தங்களை நாடி வந்தேன். உண்மை. அவன் அழிவதற்கு தக்க உபாயம் தெரிவித்து விட்டீர்கள். தாயாளவள் பூலோகத்திலே மானிட பிறப்பாக பிறந்து 7 எல்லை தெய்வங்களாக அமர்ந்து 7 உருவங்களாக ஒன்று சேர்ந்து சூரன் அழிய வேண்டும் என்ற வரம் கொடுத்து விட்டீர்கள். உண்மை. மனம் மகிழ்ந்தேன். புறப்படுகிறேன் பூலோகத்தை நோக்கி. சென்று வா எங்கெங்கு அதர்மம் நடக்கிறதோ அந்த இடத்தை எல்லாம் தங்களிடத்திலே தெரிவிக்கின்றேன். மீண்டும் தங்களை நினைத்து எந்த நேரத்திலே எந்த இடத்தில் நான் தவம் புரிந்தாலும் இருவரும் எனக்கு அருள் தர வேண்டும் ஐயனே. சென்று வா மகிழ்ந்து. புறப்படுகிறேன் பூவுலையை நோக்கி. சென்று வா. ஓம் நமச்சிவாய நமக. மைந்தர் சிவகண்டங்களே ஓட்டி வாருங்கள். இதோ இங்கு 7 கரகம் வைக்கப்பட்டுள்ளது. உண்மைதான் தந்தையே. இந்த கரகத்தை தொட்டு ஆடினால், இந்த கரகத்தை தொட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் விலகு என்பது ஐதீகம். உண்மையா? இங்கே கூடி இருக்கின்ற கூட்டத்தில் அழைத்து பாருங்கள் மைந்தர்களே. அப்படியே படுத்துறவங்க கொஞ்ச நேரம் எழுப்பிடுங்க. எழுப்பிடுக்கப்பா. படுத்துறவங்க எழுப்பிடுங்க. குழந்தைகள் வச்சிருக்கவங்க தூக்கி மடியில் வச்சுக்கோங்க. அருளாடி வர்றவங்க யாரும் போட்டு மிதிச்சிட போறாங்க. எழுப்பிடுங்கம்மா. பக்கத்தில் இருக்க எழுப்பிடுங்க. சாமி வந்துடும், யாரு போட்டு மிதிச்சிருவாங்க, எந்திரிச்சு உட்காருங்க எல்லாரும். ஆமாப்பா. அப்படியே எழுப்பிடு எழுப்பிடு. அப்படியே காலில் யாரும் செருப்பருப்பு போட்டிருக்க வேண்டாம். மேடையை பார்த்து